ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஜீப்ரா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் சாஃப்டான பட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர். இது நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா ரெண்டுமே கம்பைன் ஆனால் போதும். இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேண்டாம்னா இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த மைதா மாவு அண்ட் பேக்கிங் பவுடர் அதில் பாதி சேர்த்துக்கலாம். பாதி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதும் மீதி இருக்கிற மாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட திருப்பியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி. கேக் பேட்டர் வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கேக் பேட்டரை 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஹாஃபில் நம்ம சாக்லேட் கேக் பண்ண போகிறோம், இன்னொரு ஹாஃப் அப்படியே வெனிலா கேக்காகவே இருக்கட்டும். இப்போ இந்த பாதி கேக் பட்டரில் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் கேக் பேட்டரும் ரெடி. இப்போ ஒரு ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். அதை நல்லா எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணிக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூன் வெனிலா கேக் பேட்டர், அதோட சென்டரில் 1 ஸ்பூன் சாக்லேட் கேக் பேட்டர். இதே ஆர்டரில் அல்டர்னேட்டிவாக நம்ம கேக் பேட்டரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ டேப் பண்ணிக்கோங்க, அப்போ அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்ககிட்ட ரவுண்ட் கேக் பேன் இருந்தால் இன்னும் பெட்டர், அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இதே மாதிரி டேப் பண்ணி நம்ம எல்லா கேக் பேட்டரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பேன் அழகாக ஜீப்ரா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் வச்சு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி இன்சர்ட் பண்ண அது க்ளீனாக வெளியே வரணும். இப்போ நம்ம கேக் ரெடி. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துடலாம். கேக் பேனில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கேக் பேனை நல்லா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம ஜீப்ரா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ் கூடலாம் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஜாலியான கேக். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நம்ம ஜீப்ரா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.